பிரவீன், சிதம்பரம் அடுத்த கோவிலாம்பட்டி கிராமத்தில் தான் இந்த சம்பவமானது. அதாவது சிதறி கிடந்த சான்றிதழை பார்த்த பல்கலைக்கழக ஊழியர் ஒருவர் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். குறிப்பாக அந்த சிதறி கிடந்த சான்றிதழ் 80க்கும் மேற்பட்ட சான்றிதழ் கிடந்திருக்கின்றன. அதில் இந்த ரசீதுகள் பெறப்பட, அதை எங்கிருந்து வரப்பட்ட ரசீதுகள் கிடந்திருக்கின்றன. முதற்கட்டமாக அங்கிருந்து பெறப்பட்ட அந்த ரசீதின் மூலமாக தான் இந்த சான்றிதழ், போலி சான்றிதழ் தயாரித்த நபர் முற்றிலும் கைது செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஒருவர் சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த தீட்சிதர் என தெரிய வந்திருக்கிறது. சங்கர் நாகப்பா, அதாவது சங்கர் என்பவர் தான் தீட்சிதர். அவரு மற்றும் நாகப்பன் என்பவர் இந்த சம்பவத்தை தொடர்பு கேள்விப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகத்தில் இருந்து இந்த போலி சான்றிதழ்களை இவர்கள் தயாரித்து அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது 5000க்கும் மேற்பட்டவர்களுக்கு விநியோகம் செய்திருப்பதாக முதற்கட்ட திடீரும் தகவல் வெளியாயிருக்கிறது. அதாவது நள்ளிரவு முதல் போலீசார் அவர்களுடன் நடத்திய விசாரணையில் இது போன்ற சம்பவமானது வெளியாயிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் தான் இந்த போலி சான்றிதழ் பெறப்பட்டு அங்கே இவர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிதாசன் பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சான்றிதழும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று சொல்லப்போனால் இந்த சம்பவமானது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான தகவலை தான் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் சான்றிதழ் என்பது அவர்கள் வேலைக்கு செல்லக்கூடிய முக்கியமானது. அதாவது அரசு வேலைக்கு சென்றார்களா இல்ல தனியார் வேலைக்கு சென்றார்களா என போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை இருக்கிறார்கள். மேலும் இவர்களுக்கு பின்னணியில் யார் இருப்பது, இது போன்ற சம்பவத்துக்கு எவ்வளவு பணம் பெற்றுக் கொண்டார்கள் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை அந்த இருவரிடம் விசாரணை செய்து வருகிறார்கள். பிரவீன், பல்கலைக்கழகங்கள் பெயரில் போலி சான்றிதழ் வழங்கியது தொடர்பாக போலீசார் அதிரடியாக கைது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். விரிவான தகவலுக்கு நன்றி பார்த்தசாரதி.